வணக்கம். அதிகார குரலுக்காக இங்கு சுபா சதீஷ்குமார். நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் ஒரு கருத்து சார். கள்ளச்சாராய மரணம் இந்த இடத்துல அண்ணாமலை அடிச்சு ஆடுறாரா? இல்ல இதுல அடிச்சது அந்த மக்கள், அப்பாவி மக்கள். அவங்க போய் இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சது அடிச்சதுதான் தப்பு. அது இவ்வளவு சுலபமா கிடைக்குது அப்படின்னா, நான் திமுக சாதாரணமா இருந்த காலத்துலலாம் கள்ளச்சாராயம் எல்லா பக்கமும் சல்லிஸா கிடைச்சது. இப்ப அவங்களுக்கு இந்த கள்ளச்சாராயங்கிறது ஒரு எதிர்வினை. அதாவது போட்டி. டாஸ்மாக் இல்லாத இடங்கள்ல வேணா நடத்திக்கோ. டாஸ்மாக்னா எங்களுக்கு அமைச்சர்களுக்கு தான் அந்த லாபம் வரணும். 150 பாட்டில் நாங்கள் அனுப்பிச்சு 100 பாட்டிலுக்கு மட்டும் கணக்கு காட்டுவோம். 50 பாட்டிலில் அந்த வேட்டு எக்ஸைஸ் டியூட்டி மட்டும் எங்களுக்கு 80 ரூபா மிச்சமாகும். 20 ரூபாயை கடைக்கு கொடுத்துட்டு 60 ரூபாயை நாங்கள் டெய்லி அள்ளிட்டே இருப்போம். ஒவ்வொரு 150 பாட்டிலுக்கும் 50 × 80 எங்களுக்கு தனியாக ஒரு லாபம். அதை தவிர அந்த ஆலை நடத்துகிற லாபம் அதெல்லாம் ஒரு பக்கம். இதை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் தேர்தல் நடத்துகிறோம். 40க்கு 40 வெற்றி பெறுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க, ஏறத்தாழ சொல்லிட்டாங்க. இப்போ டாஸ்மாகை மீறி இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கிறதே அவங்களுக்கு கோபம் வரும். எப்படி இவன் கள்ளச்சாராயம் காய்ச்சறான், அங்கே டாஸ்மாக் தானே விற்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோபம் தான் அவங்களுக்கு வரும். உடனே அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகக்கூடாதுங்கிறதுக்காக 10 லட்சம் ரூபாய் யாருடைய பணம்? டிஆர் பாலு ஐயா கொடுக்குறாரா, இல்லை சசிகலா மேடம் வச்சுருக்காங்களா அவங்க கொடுக்குறாங்களா, யார் கொடுக்க போகிறாங்க? இந்த 10 லட்சம் ரூபாயை அவங்க உயிர் இழந்ததுக்காக கொடுக்குறோம். எதுக்காக கொடுக்கணும்? போலீஸ்க்கு தெரியும் இந்த இடத்துல காய்ச்சறாங்கன்னு தெரியும். அவங்கள தடுக்க சொன்னால் ஒரே நாளில் முடிச்சு விட்டுருவாங்க. எங்கேயுமே கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க ரொம்ப அழகாக அதை டீல் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் அவங்க கையை கட்டி போட்டிருக்கோம். யார் மூலமாகவோ எதுக்கு மூலமாகவோ கையை கட்டி போட்டிருக்கோம். இப்படி ஒரு சாவுக்கு உடனே நீங்கள் 10 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா எதுக்காக கொடுக்குறீங்க? எங்கேருந்து கொடுக்குறீங்க? நீங்கள் சொல்கிற ₹1 29 பைசா அவங்களுக்கு வருது, அந்த டைரக்ட் வரி, அதிலிருந்து தான் நீங்கள் கொடுக்குறீங்க. இன்டைரக்ட் வரிங்கிறது உங்களுக்கு பல லட்சம் கோடி வருது, அதை நம்ம அப்புறம் பேசிப்போம். டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து ₹1 29 பைசா உங்களுக்கு வருதுன்னு சொல்கிறீங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க. அதுதான் எனக்கு தெரியும். அப்போ இந்த 10 லட்சம் ரூபாய் நீங்கள் அதுலேருந்து எடுத்து கொடுக்குறீங்க. யார் அப்போ விட்டு காசை கொடுக்குறீங்கன்னு துரைமுருகன் ஐயா கவர்னர்கிட்ட கேட்ட மாதிரி நான் உங்களை கேட்குறேன். நம்பர் 1, இந்த சாவுக்கு 10 லட்சம் ரூபாய் விலைங்கிறது யார் முடிவு பண்ணாங்க? ஒரு கோவில் குளம், அதில் ஒரு 5 விஷ்ணு பாதம் தாங்கிகள் இறந்துடுறாங்க. அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். நான் ஒப்பிடலை. கள்ளச்சாராயம் குடிச்சதே தப்பு, அவனுக்கு அதை நஷ்டஈடு கொடுக்க முடியும்னு சொன்னீங்கன்னா தைரியமாக இந்த வேலையை செய்வாங்களே. எனக்கு டாஸ்மாக் கொடுக்குற கிக்கு சரியாக வரல. அது ரொம்ப நச்சு பொருளாக இருக்குது. அது இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போட்டு தான் இங்கே தமிழ்நாட்டில் ரெடி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் ஒரு பாட்டில் வாங்கி குடித்தா அதே பிராண்டை ஆந்திராலேயோ அல்லது தெலுங்கானாலேயோ அல்லது பாண்டிச்சேரியிலையோ வாங்கி குடித்தா அதனுடைய தரம் வேறு விதமாக இருக்குதுன்னு குடித்தவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே கேவலமான பொருட்களை கலந்து தான் கொடுக்குறாங்க. எனக்கு அது பிடிக்கல, அதுக்கு நான் கள்ளச்சாராயம் குடிக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னால் அவனுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தா மாதிரி இல்லை பண்ணுறீங்க. இப்போ நான் ஒரு வேலையை செய்கிறேன், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் குடும்பத்துக்கு இன்சூரன்ஸு பணம் கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் கள்ளச்சாராயம் குடி, நான் காய்ச்ச விட மாட்டேன். ஏன்னா எனக்கு டிஆர் பாலுவுக்கு லாபம் வரணும், சசிகலாவுக்கு லாபம் வரணும். அந்த மாதிரி ஒரு 27 கடைகள் டிஸ்டிலரிஸ் இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்கும் லாபம் வரணும். நான் விட மாட்டேன். ஆனால் என்னை மீறி நீ கள்ளச்சாராயம் காய்ச்சி உயிர் போச்சுன்னா அந்த உயிர் போனவனுக்கு நான் நஷ்டஈடு கொடுப்பேன். இதை விட முட்டாள்தனமான ஒரு திராவிட மாடல் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அப்போ அரசு உயிர் பலியானோருக்கு இது கொடுத்தது தவறுன்னு சொல்றீங்க? இழப்பீடு கொடுத்தது மிக தவறு. அது தவறா தூண்டும். இப்ப நீங்க ராகுல் காந்தி ஐயா 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லும்போது நாம ஏன் அதை எதிர்க்கிறோம்? ஏழைகள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எதிர்க்கிறோமா? இல்ல சகோதரிகள்லாம் நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எதிர்க்கிறோமா? இல்ல. நீங்க எல்லார் கையிலையும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது மார்க்கெட்டுக்குள்ள அந்த அமௌண்ட் வரும். எல்லாரும் நகை வாங்கி போட்டுப்பாங்க. நகை விலை இன்னைக்கு 6000 ரூபாய் இருக்கு, அது இன்னும் 10,000 ரூபாய்க்கு போய் சேரும். அப்படி இல்லையா அவங்க பழக்கத்துக்கு விடுவாங்க. அதாவது வாழ்க்கையில், ஏன்னா கஷ்டப்படுறவங்க தானே, வாழ்க்கையில் செலவு பண்ணுறதுக்கு விடுவாங்க. உடனே காய்கறி விலை ஏறும், உடனே அரிசி விலை ஏறும். அதுக்கு பதிலாக அரிசியாகவோ தானியமாகவோ அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ விலை ஏறுறதுனால லாபம் யாருக்கு?
அந்த வர்த்தகத்தை செய்யறவனுக்கு. வர்த்தகம் யார் செய்யறா? ஒரு குறிப்பிட்ட 2 மதத்தை சார்ந்தவங்க தான் இந்தியாவில் அதிகமா வர்த்தகம் பண்றாங்க. அப்போ நீங்க அரசு பணத்தை கொண்டு போய் 1 லட்சம்னு கொடுத்து அந்த மார்க்கெட்ல வர விட்டு அந்த வர்த்தகர்களை லாபம் பண்ண வைக்கிறீங்க. இதுதான் தப்புன்னு நம்ம எடுத்து சொல்றோம். அதே மாதிரியே கள்ளச்சாராயம் குடிச்சு மாட்டிட்டு செத்து போயிட்டா அல்லது செத்து போய் மாட்டிக்கிட்டால் உனக்கு எப்படியும் பணம் வரும்னு சொன்னா நாளைக்கு ஒவ்வொருத்தரும் அதை பண்ணுவாங்களே. இதனால டிஆர் பாலு ஐயாவுக்கு எவ்வளவு நஷ்டம், சசிகலா அம்மாவுக்கு நஷ்டம், அந்த ஜெகத் ரட்சகன் ஐயாவுக்கு நஷ்டம், எத்தனையோ அமைச்சர்களுக்கு தானே நஷ்டம். கள்ளச்சாராயம் விற்கிறதே தப்பு, ஏன்னா டாஸ்மாக் சேல் பாதிக்குது. அதையும் மீறி நீ விற்கிற, அதையும் மீறி நீ சாகடிக்கிற, அதுக்கு நான் பணம் கொடுக்குறேன். அப்போ இது வந்து தொடர்ந்து செய்கின்ற ஒரு விஷயமா வந்துடும். தண்டிக்காம ஆசீர்வதிக்கிற ஒரு விஷயமா இது மாறிடும். இது தமிழ்நாடு வந்து 2வது முறையா பண்ணது. இந்த இவங்க 3 வருஷத்துக்குள்ள 2வது முறையா இது நடக்குது. அப்ப என்ன சொன்னாங்க? அப்ப நாங்க புதுசா வந்திருக்கோம், எத்தனையோ வருஷமா நடக்காம இருந்தது, எங்கேயோ நடந்துருச்சு, நாங்க பாத்துக்கிறோம்னாங்க. இப்ப நீங்க பழசாயிட்டீங்களே, 40க்கு 40 வாங்கியிருக்கீங்க. போலீஸ்காரனுக்கு மட்டும் ஒரு சின்ன தகவல் கொடுத்தீங்கன்னா போதும், ஏய் கள்ளச்சாராயம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், ஒன்றும் வேணாம் வேலையை விட்டு தூக்குறவேன், இன்க்ரிமெண்ட்டை குறைப்பேன் மட்டும் சொல்லி அந்த அதிகாரத்தை கொடுங்க, சுற்றி அடித்து எல்லா பக்கமும் ஒரு பானை கூட இல்லாமல் பார்த்துப்பான். ஆனால் நீங்கள் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க, யாரோ வச்சு அதை தடுக்கிறீங்க. உயிர் பலி ஆனதுக்கு அப்புறம் பணம் கொடுத்து சரி பண்ணுறீங்க. இது எல்லாமே ரொம்ப கேவலமாக இருக்குது. உதாரணத்துக்கு எனக்கு டக்குன்னு மனசில் தோன்றது, அந்த காலத்தில் பண்ணையாரெல்லாம் மாடி வீட்டில இருந்து காசை தூக்கி போடுவாங்க. கீழே இருக்கிற மக்கள்லாம் அதை பொறுக்குவாங்க, பொறுக்கி எடுப்பாங்க. அதில் ஒரு 4 பேர் செத்து போவான் அந்த நெரிச்சல்ல. அந்த செயலை விட கேவலமாக இருக்குது இந்த அரசு இந்த மாதிரியான விஷயத்த பண்ணுறது. இந்த பணம் கொடுக்கறது கூட அவங்க வாயை மூடுறதுக்கு, அவங்கள பேசாமல் இருக்கிற சொல்கிறதுக்கு. இதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்குது. ரொம்ப கேவலமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. சார் ரொம்ப நன்றி சார்.